back to the channel Unknown Physicist. So இன்னைக்கு நம்ம quantum 100 series ஓட 20th வீடியோல இருக்கும். So last வீடியோல பாத்தீங்கன்னா size a linear combination of two states பார்த்தோம். So அதுல இருந்து like at time t is equal to 0 க்கு எப்படி time not equal to 0 க்கு எப்படின்னு சொல்லி ஒரு நாலு conclusions நம்ம கொண்டு வந்திருந்தோம். So அந்த conclusions ஒரு 2 times practice பண்ண சொல்லியிருந்தேன். அதை பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் அதை பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் as well as iCardsல வரும். செக் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்போ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இதான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஸோ இந்த சேனலில் ஐ மேக் வீடியோஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆஃப்டர் இயர் யூஜி. ஸோ ரைட் நவ் மேத்தமெட்டிக்கல் அண்ட் குவாண்டம் பேப்பர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேத்தமெட்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டாபிக் நம்ம முடிச்சிட்டோம், லீனியர் அல்ஜிப்ரா as well as காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். அப்கமிங் ஜஸ்ட் எக்ஸாம் அப்பியர் ஆறீங்க அப்படின்னா மறக்காம இந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. ஐ எம் ரியலி ஷுர் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆச்சும் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால சால்வ் பண்ண முடியும். யூ வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ண சில எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸும் நான் யூடியூப் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், அதையும் நீங்க செக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் குவாண்டம் விச் இஸ் லைக் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் தென் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வித் டூயிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஓகே, ஜஸ்ட் நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல பார்த்தது ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக இருந்த கன்க்ளூஷன். ஸோ இஃப் யூஆர் லீனியர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா psi is equal to a psi n plus b psi n plus 1 அப்படின்னு இருந்ததுன்னா ஸோ யுவர் கரண்ட் டென்சிட்டி ஃபார் டைம் t is equal to 0ன்ற கண்டிஷனுக்கு இட் இஸ் given by this form. அதே டைம் is not equal to 0 அப்படின்னா it is given by this form. அதே if you are having a wave function in the form of, if your combination is in the form of a psi n plus I b psi n plus 1 formula இருந்ததுன்னா at time t is equal to 0 this is your final relation current density க்கு, and for time not equal to 0 this is your relation. இன்னும் நம்ம important expectation values for a single basis. So single basisல wave function எப்படி இருக்கும்? psi is equal to under root 2 by l sin n pi x by l இருக்கும். So in that case expectation of x வந்து it is l by 2, x square க்கு it is l square by 3 minus l square by 2n square pi square, and then expectation of p வந்து 0, expectation of p square வந்து n square pi square h cross square by l square. So இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஃபைன், ஹோப் எல்லாருக்கும் இந்த டெரிவேஷன்ஸ் ஆர் லைக் இது எப்படி வந்ததுன்றது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்தீங்கன்னா psi is equal to a psi 1 plus b psi 2. So what we have to find now, find the expectation of x at t is equal to 0. At t is equal to 0. Okay? So expectation of x அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், it is nothing but integral x psi star psi dx. ஓகேங்களா? இப்போ இந்த psi star நம்ம நேத்து கண்டுபிடிச்சிருந்த ரிசல்ட்ல இருந்து என்ன நம்மளுக்கு தெரியும்? ஏன்னா இங்க வந்து டைம் t is equal to 0ன்னு சொல்லிட்டாங்க. So this is nothing but rho of x comma 0 or current density. Okay, so அதை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா expectation of x is integral x into rho of x comma 0 dx. கரெக்ட்டுங்களா? ஸோ சிம்பிள். ஜஸ்ட் நம்ம நேற்று பார்த்த ரிசல்ட் வச்சு இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோன்றத பாருங்க. ஸோ விச் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல், நான் வந்து ரோ ஆஃப் எக்ஸ் கம்மா 0 எடுத்து எழுதுறேன். ஸோ எக்ஸ் இன்டூ வாட் இஸ் ரோ ஆஃப் எக்ஸ் கம்மா 0? இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபங்க்ஷன் லைக் a psi 1 plus b psi 2க்கு it was a1 square psi 1 square plus b1 square psi 2 square plus 2ab psi 1 psi 2. Am I right? Into dx. இப்போ x நான் உள்ள 1 by 1 எடுத்து எழுதுறேன், which will be a1 square வெளியே வந்துரும். I'm sorry, actually a1 கிடையாது, வண்டி a தான். ஓகேங்களா? சாரி. So which is a square integral x into psi 1 square, limits வந்து it's a 1D box, so limits வந்து 0 to L னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? psi 1 square into dx plus integral 0 to L b square நான் வெளியே எழுதிறேன் into x into psi 2 square plus ab. Okay, there is 2 also. அப்போ 2ab integral 0 to L x into psi 1 psi 2 into dx. இப்ப இது என்ன? This is nothing but expectation of x தானே represent பண்ணுது. Again x into psi 2 square, this is also expectation of x தான்.
So expectation of x for a 1D box it is nothing but L by 2. Again, this result we discuss. So I can write this as a square into L by 2 plus b square into L by 2. Okay, psi 1, psi 2. This is something different. Okay, now so 2ab integral 0 to L x into psi 1, psi 2. So this is something different. நம்ம இது வரைக்கும் இப்படி ஒரு solve பண்ணதே கிடையாது. So I'm going to share a trick over here. So கொஞ்சம் carefully listen பண்ணுங்க. So trick என்னன்னு பாத்தீங்கன்னா, so it is integral 0 to L x into psi 1 psi 2 dx. கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, what are the states இங்க 1 and 2. கரெக்ட்டுங்களா? So first என்ன பண்ணுங்க, add 1 and 2. So 1 plus 2. So இந்த side எழுதிக்கோங்க. Next subtract 1 and 2. So which is 1 minus 2. So 1 minus 2 is minus 1. கரெக்ட்டுங்களா? Next the second என்ன பண்ணுங்க அப்படின்னா, write in the form of 2L by let this be some constant c ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 2L by c pi square. Sorry, c square pi square. Similarly இங்க 2L by c square pi square. சில ட்ரிக்ஸ்லாம் பார்த்தா எப்படிடா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் worth the wait. இது ஈஸியா ஆன்சர்ஸ் வரதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு. ஸோ இப்போ இது என்ன ஆகும், இட் வில் பி 2L by 2L இது 2L by c என்ன, இங்க it is 3. So 9 pi square. Similarly what it is here, it is 2L by minus 1 square is 1. So which is 2L by pi square. So now subtract these both. So if you are subtracting, after subtraction final long answer pathina, it will be minus 16L by 9 pi square. 16L by 9 pi square. So this is the expect value for this integral. So no clear ah puriyati na இன்னொரு integral பண்றேன் உங்களுக்கு புரியும். So let me erase and do it again here only. Okay, நான் next slide லே பண்றேன். So again அந்த trick நான் சொன்ன பாத்தீங்களா. So I'll take some other way function. Suppose எனக்கு integral x psi 2 psi 3 இருக்கு. ஓகேங்களா? So first step என்ன பண்ணனும், நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும், which will be 5. Next we have to subtract, so which is minus 1. So அடுத்து in the form of 2L by c square pi square ன்னு சொன்னேன். அப்போ what it will be 2L by 25 pi square and this will be 2L by pi square. So now you have to subtract both. Subtract பண்ணீங்கன்னா what you will be getting, minus 48L by 25 pi square. So this is the answer for this value. ஓகேங்களா? Okay. Screen நான் clear பண்ணிக்கிட்டேன். So இப்போ பாத்தீங்க அப்படின்னா what we had னா முன்னாடி கடைசி என்ன ஸ்டெப்ல இருந்தோம்னா a square into L by 2 plus b square into L by 2 plus so we had an interval இந்த இடத்துல இருந்தது, அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சது 16L by 9 pi square. இது வந்து இன்டெகிரலுக்கான சொல்யூஷன். பட் அவுட் சைட் த இன்டெகிரல் we had something 2ab இருந்தது. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ இதை எடுத்து எழுத மறந்துடாதீங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். which is a square L by 2 plus b square L by 2. I'm sorry, this was minus, correctங்களா? நான் minus sign விட்டுட்டேன். இது minus 16L நம்மளுக்கு கிடைச்சது. So this will be minus 32LAB. Okay, lab மாதிரி இருக்கு. 32LAB by 9 pi square. So this I can write as a square plus b square into L by 2 and then plus, I'm just splitting the terms and writing. பிரிச்சு எழுதுறேன் பாருங்க. 2ab into minus 16L by 9 pi square. I am writing in this form. Like யாருக்காவது இந்த டவுட் இந்த sum solves, இந்த sum solve பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே தோணுச்சா, did we normalize our wave function? So did we normalize பண்ணோமா இல்ல ஏற்கனவே normalize அந்த மாதிரி தான்? We didn't normalize, right? So we have to do normalization. So நம்மளோட psi என்ன இருந்தது? Actually psi given it was a psi 1 plus b psi 2. Actually this is a normalized ஆகாத wave function தான். So I'm taking normalization constant a ன்னு எடுத்துக்கிறேன். So if you are doing normalization, again இதை நம்ம ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி பார்த்திருப்போம், which is nothing but a square into sum of square of coefficients. So sum of square of coefficients na a square plus b square is equal to 1.
So whereas your a will be equal to 1 by under root a square plus b square. Correct? So this is your normalization constant. இப்போ இந்த wave functionல substitute பண்றப்ப என்ன ஆகும்? We are doing psi star psi. கரெக்ட்டுங்களா? எல்லா இடத்துலயுமே psi star psi பண்றோம், which is mod psi square பண்றோம். அப்ப என்ன ஆகும்? The root will go. So finally இங்க பாத்தீங்கன்னா a square plus b square divided by அந்த normalize பண்றப்ப we have a square plus b square. கரெக்ட்டுங்களா? Into L by 2 plus 2ab. Again, for this term also we will be having a square plus b square into minus 16 by 9 pi square. So finally we cancel ஆயிடும். So expectation of x is nothing but L by 2 plus 2ab by a square plus b square into minus 16 by 9 pi square. So this is for particular sum. So still நம்மளுக்கு எப்பவுமே time save பண்ணணும். We have to save a lot of time, right? So அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு trick தான் இப்ப நான் share பண்ண போறேன். So இப்போ இந்த சம்மையே I'm going to write it more generalized எழுத போறேன். So psi is equal to a psi n plus b psi n plus 1 இந்த formula இருக்கு. So the question is to find expectation of x at t is equal to 0. At t is equal to 0. ஓகேங்களா? So if you are writing நம்ம முன்னாடி எழுதின ஸ்டெப் எல்லாமே நான் டைரக்டா எழுதல இருப்பீங்க. So actually பாத்தீங்கன்னா expectation of x என்ன வந்திருக்கும் அப்படின்னா it is nothing but a square into integral 0 to L x into psi n square dx plus integral 0 to L. Okay, inga b square miss பண்ணிட்டேன். b square x into psi n plus 1 whole square dx plus 2ab integral 0 to L x into psi n plus 1 dx. Actually நான் ஃபர்ஸ்ட் அந்த சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப் எல்லாமே இங்க காமிக்கல, ஏன்னா முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லைக் இது நான் ஒரே பேஜ்ல கொண்டு வரணும்னால அந்த ஸ்டெப் நான் அவாய்ட் பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கெட். ஸோ இப்போ இதுல வாட் இஸ் திஸ் வேல்யூ? இட் இஸ் a ஸ்கொயர் L by 2 plus b ஸ்கொயர் L by 2 plus 2ab into. அகெயின் இதை சால்வ் பண்றதுக்கான இது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் நான் இந்த சைடு இங்க கீழே தனியா எழுதுறேன். ஸோ எனக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் x psi n plus 1 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் டு ஆட் பண்ணீங்கன்னா 2n plus 1. Then you have to subtract பண்ணீங்கன்னா it is 1. So now I have to write in the form of 2l by 2n plus 1 the whole square pi square, and then this one the 2l by pi square. So just subtract பண்ண வேணாம், just இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. அப்ப இதை நான் இப்போ இங்க எப்படி எடுத்து எழுதலாம்? I can write this as 2l by 2n plus 1 the whole square into pi square minus 2l by pi square. Am I right? Okay. So again இப்போ இதுல இருந்து a square plus b square into L by 2 plus 2ab into 2l by 2n plus 1 the whole square into pi square minus 2l by pi square. Okay, again, did we normalize our wave function? நம்ம wave function நம்ம normalize பண்ணல. So if you are doing normalization now, what is your normalization constant? It is nothing but 1 by under root a square plus b square. So அப்ப இந்த first caseல என்ன ஆகும்? We will be dividing it with a square plus b square. Again, here we will be dividing with a square plus b square. Am I right? So finally, expectation of x to be in a generalized formula சொல்லணும் அப்படின்னா it is nothing but L by 2 plus 2ab by a square plus b square into 2l by 2n plus 1 into pi square. So 2n plus 1 square into pi square minus 2l by pi square. So this is the most generalized form for to find the expectation of x at t is equal to 0. ஓகேங்களா? at t is equal to 0. இப்போ முன்னாடி நான் பண்ண பாத்தீங்களா, இந்த ஸ்டெப்புமே பண்ண வேணாம். நீங்க ஜஸ்ட் இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இதை ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே you can do it easily. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா?
இப்போ ரெண்டுமே பார்த்துட்டு ஆக்சுவலி this is sum but this is the actual procedure. இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். பட் இந்த ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா you can get your answer in like okay ஒரு 30 seconds. ஓகேங்களா 30 seconds you can get your answer. So we will do some sums. So என்னோட first question பார்த்தீங்க அப்படின்னா psi is equal to psi1 minus psi2 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா psi1 minus psi2. So first இங்க என்னோட a என்ன it is 1, என்னோட b it is minus 1, and then okay question என்னன்னு நான் சொல்லல. So you have to find the expectation of x at t is equal to 0. ஓகேங்களா so நம்மளுக்கு direct formula தெரியும் which is expectation of x is equal to L by 2 plus 2ab divided by a square plus b square into 2L by 2n plus 1 the whole square pi square minus 2L by pi square. Am I right? ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூஸ்மே a b எல்லாமே என்னன்னு தெரியும். we will substitute directly. அப்போ L by 2 plus 2 into a1 b வந்து minus 1 divided by 1 plus 1 into 2L by n it is 1. அப்போ 3 square which is 9 square pi square minus 2L by pi square. கரெக்ட்டுங்களா ஸோ ஃபைனலா expectation of x is nothing but L by 2 minus 2 by 2 வரும் which will become 1 by 2L by okay 2L by 9 square pi square minus 2L by pi square. Again you can simplify this. Simplify பண்ணீங்கன்னா you will be getting L by 2 plus 16L by 9 square. I'm sorry 9 square கிடையாது. I'm really sorry 9 square இல்ல இது 9 தான் 3 square actually. So you will be getting 9 pi square. So this will be a final answer. So you are saving lot of integration mistakes. அந்த மாதிரி mistakes எல்லாம் நம்ம நிறைய தவிர்க்கிறோம். Just இந்த ஒரு form ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா you can do it easily. ஓகேங்களா so practice I will give you 3 sums. So it is task time. So just நீங்க practice பண்ணுங்க. ஓகேங்களா so first question பார்த்தீங்கன்னா psi is equal to psi1 plus psi2, and then second question psi is equal to half psi1 plus half psi2, and then third question பார்த்தீங்கன்னா psi is equal to 1 by under root 2 psi1 plus 1 by under root 2 psi2. So for all these three you have to find expectation of x at t is equal to 0. Expectation of x at t is equal to 0. ஓகேங்களா so இதுதான் task. So next type நம்ம என்னன்றதை பார்க்கலாம். So next type என்னன்னு பார்த்தீங்கன்னா again expectation of x at t not equal to 0. t not equal to 0 இந்த கேஸ்ல. So here நான் என்னோட wave function same தான் a psi n plus b psi n plus 1 இந்த ஃபார்மே நான் எடுத்துக்கிறேன். So again நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாலும் இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம expectation of t at not equal to 0 கண்டுபிடிக்க போகிறோம். So what will be expectation of x will be equal to integral 0 to L x into this time it is rho of x comma t, rho of x comma t into dx. ஓகேங்களா ஸோ இப்போ இது நம்ம எடுத்துறதுனா which will be integral 0 to L x into a square psi n square plus b square psi n plus 1 square plus 2ab psi n plus 1 into cos en plus 1 minus en into t by h cross into dx. ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ which will be I think so ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டிரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் வர இன்டெக்ரல் எடுத்து எழுதுறேன். ஸோ இட் வில் பி பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் l by 2 plus b ஸ்கொயர் l by 2 plus 2ab into third part of இதில் மட்டும் ஒரு ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் dx வந்து dx இருக்கு பார்த்தீங்களா இட் வில் நாட் பி ஃபார் திஸ் காஸ்ட் டேர்ம், இந்த ஒரு பர்டிகுலர் டேர்ம் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டேர்மை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு தெரியும் which is nothing but 2l by 2n plus 1 the whole square, sorry 1 the whole square into pi square minus
2L by pi square into cos of En plus 1 minus En into t by h cross. Okay, so இதுதான். So finally simplify பண்ணி எழுதணும் அப்படின்னா expectation of x like after normalizing a wave function எல்லாமே like நான் again steps repeat பண்ணலாம் because video ரொம்ப lengthy-ஆ போகும் அதனால தான். So expectation of x is nothing but L by 2 plus 2ab by a square plus b square into 2L by 2n plus 1 the whole square into pi square minus 2L by pi square into cos of En plus 1 minus En into t by h cross. So it is same as last, but at t is not equal to 0 என்ற கேஸ்ல எக்ஸ்ட்ராவா we have this cos term அவ்வளவுதான், வேற எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸுமே கிடையாது. So I will do some problem, அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். So என்னோட first question பாத்தீங்கன்னா psi is equal to under root 2 by 3 psi 2 plus under root 1 by 3 psi 3. So here I have to find expectation of x at t not equal to 0. அப்ப அந்த கேஸ்ல என்ன, இப்பதான் நம்ம just formula பார்த்தோம். So first நான் formula எழுதிறேன் again. So expectation of x is given by L by 2 plus 2ab by a square plus b square into 2L by 2n plus 1 the whole square pi square minus 2L by pi square into cos of En plus 1 minus En by h cross into t. Correct? So it is L by 2 plus 2 into a enna, it is under root 2 by 3. Okay, under root 2 by 3. B it is under root 1 by 3 divided by a square. So which is 2 by 3 plus b square 1 by 3 into 2L by இங்க உங்களோட n value என்ன, n starts at 2, அப்ப n is equal to 2. இந்த value கொஞ்சம் எடுத்ததுறப்ப careful ஆ எழுதுங்க. அப்ப 5 square வரும், which will be 25 pi square minus 2L by pi square into cos of En plus 1. அப்ப En plus 1 ன்றப்ப என்ன, it is E3. So E3 minus E1 by h cross into t. Correct? So finally L by 2 plus inga numerator pathina it will be 2 root 2 by 3 in varum. So which will be 2 root 2 by 3 divided by it will be 1 into 2L by 25 pi square minus 2L by pi square into cos of E3 minus E1. Okay, so E3 enna, E3 is nothing but 9 times E1, right? Similarly, okay, sorry, inga நம்மளோட n value it is 2. Okay, actually it is not E1, it is E2. And then E2 enna, E2 is nothing but 4 times E1. So 9E1 minus 4E1 varum. So which will be cos of 5E1 by h cross into t. So in the last terms இதெல்லாமே உங்க ஆப்ஷன்ஸ்ல எப்படி சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். But this is the basic idea how we do. ஓகேங்களா? So இது வந்து when you are to find the expectation value of x at time not equal to 0 என்ற ஸ்டேட்டுக்கு. So I will give you some problems. So again task. So அங்க 3 sum கொடுத்திருந்தேன். So this is fourth one where psi is equal to 1 by root 2 psi 2 minus 1 by root 2 psi 3. Fifth question, psi is equal to psi 1 plus psi 2. Sixth question, psi is equal to half psi 1 minus psi 2. So in the 3 questions you have to find expectation of x at t not equal to 0. Okay, so far 6 sums கொடுத்திருக்கேன். Comment section answers mentions பண்ண முடியாது. So you can share your answers in the telegram group which is unknown physicist. Okay,
So let us see the third type. Okay, so இப்போ நம்ம first ரெண்டு டைப்க்கான ஆன்சர்ஸ் என்னன்றது பார்த்துட்டோம். இப்போ அடுத்து third type. So this is a different type of wave function, linear combination. So here my psi will be equal to a psi n plus I into b psi n plus 1. Actually பார்த்தீங்கன்னா இதுதான் easiest one. So இப்போ இந்த கேஸ்க்கு உங்களோட expectation value x is equal to என்னன்னு கேக்குறாங்க at t is equal to 0. So என்ன பண்ணணும்? So which is nothing but expectation of x is given by integral 0 to L x into psi star dx. Correctங்களா? So psi star is nothing but integral 0 to L x into rho of x comma 0. So in the state rho of x comma 0 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். So it is integral 0 to L x into a square psi n square plus b square psi n plus 1 square. கரெக்ட்டுங்களா? நம்ம ரிசல்ட் கன்க்ளூஷன்ல இதுதான். So into dx. So இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா integral 0 to L okay a square வெளியே வந்துரும் into x into psi n square plus b square integral 0 to L x into psi n plus 1 the whole square. So again which is nothing but a square into L by 2 plus b square into L by 2. So which I can write finally as L by 2 into a square plus b square. நம்ம wave function normalize பண்ணிருக்கோமா? We didn't do normalization. So it is divided by a square plus b square. So finally expectation of x is nothing but L by 2. So let us see. ஓகேங்களா? நம்ம ஒரு ப்ராப்ளம் பண்ணலாம். இந்த கேஸ்க்கு என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா it is psi is equal to psi 1 plus I into psi 2. So I have to find expectation x at t not equal at t equal to 0 என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். It is simple. Expectation of x is equal to L by 2 the answer. You don't like நீங்க a என்ன b என்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்து எழுதணும்ன்றது கிடையாது. You can do it directly. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தோம். அடுத்தது சப்போஸ் இந்த ப்ராப்ளம்க்கு at t not equal to 0 கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? at t not equal to 0 கேட்டாங்கன்னா it is same as நம்ம முன்னாடி பார்த்தோம்ல for a wave function psi is equal to a psi 1 plus b psi 2 இந்த ஃபார்ம் பார்த்தோம் பாத்தீங்களா? இதுல என்ன பண்ணோமோ அதே தான், பட் instead of our cos term we will be going to have a sin term. So அந்த ஃபார்முலா என்னன்றது நான் இங்க எடுத்து எழுதுறேன். So expectation of x is equal to L by 2 plus 2ab by a square plus b square into 2l by 2n plus 1 the whole square into pi square minus 2l by pi square. Correctங்களா? So we had a cos term, but cos க்கு பதிலா replace it with sin. So sin into en plus 1 minus en into t by h cross. So this is your formula. So இந்த ஸ்டெப்புக்கே நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க உங்க a value என்ன? It is 1 and b value it is 1. So which will be L by 2 plus 2 by a square plus b square பண்ணீங்கன்னா again 2 and 2l divided by n oda value it is 1 here. So it will be 3 square. அப்ப 9 pi square minus 2l by pi square into sin it is E2 minus E1. கரெக்ட்டுங்களா? E2 minus E1 பண்ணீங்க அப்படின்னா it is actually E2 வந்து it is 4E1 minus E1 பண்ணோம்னா it is nothing but 3E1 by h cross into t. So sometimes உங்களுக்கு questionல E1 ஓட value எழுதிருக்காங்க which is nothing but pi square h cross square by 2ml square. h cross cancel ஆகும். So இந்த மாதிரி modifications ஓட உங்க answers இருக்கலாம். நீங்க அதை மட்டும் just go through பண்ணிக்கணும். But this is the procedure how we do it. ஓகேங்களா? So I will give you some practice sums. Just try பண்ணுங்க. So task I think class 6 sums கொடுத்திருக்கேன். 7 number பண்றேன். So 7th question பாத்தீங்கன்னா psi is equal to I by root 3 psi 1 plus psi 2. So this is the first question in this type. Second 8th question பாத்தீங்கன்னா psi is equal to 1 by root 3 psi 2 minus
I'm sorry, this is psi 1, psi 2 la psi 1 minus I into under root 2 by 3 psi 2. And the ninth question, psi is equal to my psi 1 minus I into I by 2, sorry, psi 1 minus I by 2 psi 2. Last ஒரே ஒரு question. 10th question பாத்தீங்க அப்படின்னா psi is equal to I by 2 psi 1 plus 1 by 2 psi 2. So these are your 4 questions. So in the question find your expectation of x at t is equal to 0 என்னன்னு கண்டுபிடிங்க, t is not equal to 0 ரெண்டு கேஸ்க்குமே கண்டுபிடிங்க. But like I will say the answer for t equal to 0 which is nothing but L by 2 தான் வரும். ஓகேங்களா? So this is what we saw in today's video completely. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். One more thing நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, sometimes இந்த wave functions பாத்தீங்க அப்படின்னா state like psi 1 psi 2 இருப்பாங்க, sometimes இது ரெண்டுமே psi 2 psi 2 கூட கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த கேஸ்ல கேர்ஃபுல்லா இருங்க. when t not equal to 0 இருக்கு பாத்தீங்களா, அப்ப என்ன ஆகும், sin of, சப்போஸ் இங்க வந்து நான் 2 நே எடுத்திருக்கேன் அப்படின்னா what it will be, sin of e3 minus, I'm sorry, okay, sin of, I'm sorry, கடைசியா சொன்ன பாயிண்ட் மறந்துருங்க, அந்த பாயிண்ட் இங்க வராது, சாரி இந்த ஸ்டெப் மறந்துருங்க. இட் இஸ் இன் ஒன் மோர் கேஸ், லைக் ஒன் மோர் ப்ராப்ளம் இதே மாதிரி வரும், அங்கதான் வரும், இங்க வராது, லைக் பை மிஸ்டேக் நான் சொல்லிட்டேன். இட் இஸ் psi 1 தான், இது psi 2 தான். ஐம் ரியலி சாரி, இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வராது. ஸோ ஜஸ்ட் இந்த 10 ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தர வேணாம். யூ கேன் ஷேர் யூர் ஆன்சர்ஸ். லைக் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தது அப்படின்னா யூ கேன் ஷேர் யூர் ஆன்சர்ஸ் இன் டெலிகிராம் குரூப். ஷோர் வி வில் ஹெல்ப் யூ தேர். So still then everyone, again it is really very important type of problem. And next video la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, as many of you are preparing for just examன்றதுனால in quantum mechanics variational principle is a really very important topic. So next video I will be doing on variational principle. So I will finish variational principle because what if that comes in just paper ன்ற எனக்கு ஒரு intuition. So அதனால to help you guys I will be doing video on that. So அதுக்கப்புறம் we will be doing Dirac delta potential. So particle moving in a Dirac delta potential பத்தி நம்ம பார்ப்போம். So hope உங்களுக்கு இந்த வீடியோல இருக்க கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. And if you want to appreciate the work went in this video, please hit the thumbs up sign. So till then everyone, keep practicing. Bye bye. Have a nice day.